ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வருண், என்ன ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்றியா? ஆமா, காலையில இருந்து அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் புதுசா வரலையே. ஒண்ணு நீயே இன்ஸ்டால் பண்ணிக்கோ, ரைட்? அவங்களும் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு? பிக் பாஸ் கேம் விளையாடுறதுக்கு தான். 140 கோடி பேரும் கண்டஸ்டன்டா? ஆமா, குடும்பத்தையே கண்டஸ்டன்ஸா மாத்துறாரா ஜி? என்ன பண்ணுவார் பிக் பாஸ்? என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்கலாம் செக் பண்ணுவார்ல. செக் பண்ணி தப்பா பண்றவங்கள திருத்துவாரு, அதானே? அதேதான் இவரும் திருத்த போறாருன்னு தெரியல. அதான் வந்து எல்லாரும் ஷேர்ல ஆப் வைக்க போறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஷேர்ல ஆப் கிடையாது, சஞ்சார்ல ஆப்னு ஏதோ ஒரு ஆப்பை கொண்டு வந்து ஆப் வைக்கிறாங்க போலத்தான் தெரியுது இப்போதைக்கு. சரி, என்ன ஏதுங்கிறத நம்ம ஷோக்குள்ள போய் பார்த்துடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன். நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன். ஆப்ல நமக்கான ஆப் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மழை நமக்கு ஆப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 2 நாளா அந்த தித்வா புயல் அப்படியே சென்னைக்கு பக்கத்துல வந்து பார்க் பண்ணிடுச்சு போலதான் தெரியுது. அது அங்கிருந்து நகரவே மாட்டேங்குது, அப்படியேதான் இருக்கு அந்த மேகம் எல்லாமே. ஆமா, சுத்திக்கிட்டே இருக்கு. சனிக்கிழமை ஆரம்பிச்ச மழை நேத்து நைட்டு வரைக்கும் பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஒரு மிதமான ஒரு சீரான மழை இருந்துட்டே தான் இருந்தது. நீ மத்தியானம் வரைக்கும் பெஞ்சிட்டு இருந்தது. இப்ப கேட்டா நாளைக்கு வரைக்கும் பெய்யும் அப்படிங்கிறாங்க. ஓ, நாளைக்கு வரையும் திட்டுவா இங்கதான் இருக்குதா? இங்கதான் சுத்தி சுத்தி வர போதான். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மேப்ல பாக்குறப்ப அப்படியே சென்னைக்கு பக்கத்துல கடல்ல தான் நிக்குது. அது இன்கேஸ் ஸ்ரீலங்காக்கு மேல நின்ன மாதிரி நமக்கு மேல நின்று இருந்ததுன்னா இந்நேரம் ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறி இருக்கும். ஆமா, அப்படி எதுவும் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலை நமக்கு தருது. இப்ப அது வலுவிழுந்து போய் அப்படி சென்னையா சுத்தி வர்றதுன்னு சொல்றாங்க. இப்ப பொன்னேரிலாம் பாக்குறப்ப 26 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. அதே மாதிரி இங்க பாரிஸ்ல 25 சென்டிமீட்டர். நுங்கம்பாக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கம்மியான மழைப்பொழிவு தான். இந்த மாதிரி சென்னை உள்ளிட்ட பல ஏரியாக்கள்ல நல்ல மழை. ஆனா என்னன்னா, சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் இப்ப நேத்து ரெட் அலர்ட் கொடுத்து வாபஸ் வாங்கினாங்க. ஆனா மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, நேத்து சாயந்தரம் வேற ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. இனிமேதான் சென்னைக்கு ஆனா பேஞ்சு முடிச்சிருச்சு எல்லா மழையும். திருவள்ளூர்ல ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, 1 மணி நேரத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க. எது இவ்வளவு குழப்பங்கிறது தெரியவே இல்லை. இல்ல, ரெட் அலர்ட் கொடுத்தாவது மழை நிக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பள்ளிகளுக்கும் விடுமுறை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மழையை நிறுத்துறதுக்கு இந்த 2 வழி தான் இருக்கு போல அவங்க கிட்ட. ஒன்னு ரெட் அலர்ட், இன்னொன்னு இந்த ஸ்கூல்ஸுக்கு லீவு அப்படிங்கிறது. ஆனா பரவலா சென்னையில ஒரு 13 சென்டிமீட்டர் வரையும் மழை பெஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஆமா, இந்த புரட்சிவகத்துல நல்லா மழை. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அங்க போய் ஆய்வெல்லாம் மேற்கொண்டாரு. கூட வந்து மேயர் பிரியா, அப்புறம் அமைச்சர் சேவா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து KNR கூட ஒரு மீட்டிங்கை போட்டு என்னென்ன மாதிரி மீட்பு பணிகள் வந்து இருக்கும்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பெரிய மழை கிடையாது. அதனால அந்த மழைநீர் வடிகால் கரெக்டா தான் வேலை செஞ்சுன்னு சொல்றாங்க பல இடங்கள்ல. ஆமா, எப்பயும் தேங்கி நிக்கிற இடங்கள்லாம் தேங்கி தான் நின்றுட்டு இருந்தது அந்த மழைங்கிறது. ஆமா, அதை மோட்டர் வச்சு வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகல. இங்க வேளச்சேரியில பல பகுதிகளில் தண்ணி நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் மழைனாலே சென்னைவாசிகள் அந்த தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஒண்ணு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருங்கிறது, இன்னொரு காருக்குள்ளே தண்ணி போயிருங்கிறது. அதனால இந்த மழை காலத்துல மேம்பாலத்து எல்லாமே பார்க்கிங்கா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கோடம்பாக்கத்துல பாக்குறப்ப நேற்று ஃபுல்லா கோடம்பாக்கம் பாலம் முழுக்க கார் பார்க்கிங்கா பண்ணப்பட்டது. அதே மாதிரி வேளச்சேரிலையும் பார்க் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து. ஆமா, அப்படிதான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த மழை நீர்ல கால் வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அதுல பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எலிக்காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா நுண்ணுயிர் வந்து விலங்கு மூலமா போய் விலங்கு மூலமா மனிதர்களுக்கு வர அபாயம் வந்து இருக்கான். அது வந்து இந்த கால்நடை நாய், பன்றி இதெல்லாம் சிறுநீர்ல அது கலந்து அது மழை நீர்ல வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வெறுங்காலோட நடக்கிறப்ப நமக்கு அந்த தொற்று ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. இதனால நுரையீரல் வரைக்கும் பாதிக்கப்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி ஏற்கனவே காலில் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னாலும் அவங்கெல்லாம் வெறும் காலில் மழை தண்ணியில கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கழிவு நீர் கலந்து ஒரு முறை தான் இருக்கு. நம்மலாம் சின்ன வயசுல விளையாடி இருப்போம் மழை தண்ணியில போய் விளையாடலான்ட்டு. இப்பெல்லாம் மழை தண்ணியை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜியா தான் இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா இப்ப வெறுங்காலில் யாரும் வைக்க போறது இல்லை. செருப்போட வச்சாலும் காலுக்கு உள்ள தண்ணி வந்துருமே. அதான் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி நிறைய இடத்துல நின்றுகிட்டு தான் இருக்குது. அப்படி வைக்கும் போது கவனமா தான் இருக்கணும். ஆமா, வீட்டுக்கு போனோம்னா உடனே காலை கழுவிடுங்க. நெட்டால் போட்டா அது காலை கழுவி விட்டுருணும் நம்ம. ஓகே, அதே மாதிரி இந்த பள்ளிகளுக்கு விடுமுறையில நேற்று ஒரு சிக்கலாச்சு. நிறைய பெற்றோர்கள் அது வந்து குறையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு வருது, பிள்ளைங்களும் நனைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ அன்புமணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நேற்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை நனைய வச்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து இதனால உடல்நல பிரச்சனைகள்லாம் வரலாம், இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக அரசு திமுக ஆட்சியில இந்த
பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடலாம், மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்கலாம்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அது மாத்தினாங்க. அதை வந்து திரும்ப கல்வித்துறைக்கே மாத்தணும், அதனாலதான் இவ்வளவு குழப்பம், கல்வித்துறை தான் முடிவெடுக்கணும் இதுல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. ஓகே, மழை இப்படி இருக்கிறப்ப சென்னை மெட்ரோ இன்னைக்கு காலையில ஒரு ஏர் அப்படியே வந்து நின்றுச்சு. இந்த விம்கோ நகர் மெட்ரோ ஏர்போர்ட்ல இருந்து விம்கோ நகர் வரைக்கும் போகும். இங்க சென்னை சென்ட்ரல்ல தாண்டி உயர்நீதிமன்றம் போயிட்டு இருக்க வழியில மின்சாரம் தடைப்பட்டு அப்படியே நின்றுச்சு அந்த மெட்ரோ. ஓகே, அப்புறம் பாதி வழியிலேயே எல்லா பயணிகளையும் இறக்கி விட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா நடந்து வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் திகிலான அனுபவமா தான் வந்து இருந்திருக்கும். இப்ப அந்த ரயில் வந்து பயன்பாட்டுல இருந்தே வெளியில தூக்கிட்டு வந்திருக்காங்களா அவங்க. ஓகே, ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த ரயில்ல, டெக்னிக்கல் இஷ்யூ இருந்திருக்கு. சரி, இன்னொரு விஷயம், இந்த இலங்கையில வந்து இப்ப கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல உயிரிழந்துட்டாங்க. இது 1000 தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில கிராமங்களோட பல பகுதிகள் வந்து அப்படியே மண்ணுக்குள்ள மூடி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. மீட்பு பணிகளும் கஷ்டமா இருக்கு. இந்தியா தான் உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. தாய்லாந்து, இந்தோனேஷியாவும் ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. இந்த 3 நாடுகளில் சேர்த்து இப்போ வரையுமே 1000 பேருக்கு மேலே உயிரிழந்துட்டு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம சீனா வழக்கம் போல ஸ்ரீலங்கா உதவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுமே. ஆமாம், பாகிஸ்தானும் இன்னொரு பக்கம் நாங்களும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாடுகளுமே சீக்கிரம் மீண்டு வரணும். நாளைக்கு மகாதீபம், திருவண்ணாமலையெல்லாம் சிறப்பான ஒரு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் மலை, ஆறுபடை முருகன் வீட்டுல முக்கியமான வீடு திருப்பரங்குன்றம். தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிக்கிட்டு இருக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலையும் கூட. இப்ப அங்க இருக்கிற தீப தூண்ல ஏத்த போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லாம அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற தீப மண்டபத்துலதான் தீபம் ஏத்த போறதா தகவலாம் வெளியாச்சு. உடனே மதுரை உயர்நீதிமன்றத்தை வந்து அணுகியிருந்தாங்க ராம ரவிக்குமார் உள்ளிட்ட சில பேரு. விசாரிச்ச GR சுவாமிநாதன் அந்த மலை உச்சியில இருக்கிற தூண்ல தான் அதை ஏத்தணுங்கிற உத்தரவு வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, அங்க இருக்கிற தர்காவும் அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்கிறத அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக முருகப்பெருமானுக்கும் அந்த மலைக்கும் தொடர்புலாம் இருக்கு. சங்க இலக்கிய பாடல்கள்லயே திருப்பரங்குன்றம் எல்லாமே இருக்கு. சும்மா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, அந்த உத்தரவுல சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலையிலையும் அந்த கார்த்திகை தீப திருவிழாவுக்கு விமர்சையா வந்து ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்புல குவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் என்னன்னா, நாளைக்கு மஞ்சள் அலர்ட், எல்லோ அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலைக்கு. மழை ஓரளவு இருக்கும், கனமழை கூட வரலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் கொடுத்துருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகளையும் அரசு பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்குறதா கொடுக்க சொல்றாங்க, ரெட் அலர்ட்டா கொடுக்க சொல்லுவாங்க, வராம இருக்குன்றீங்களா மழை? கடந்த 4-5 தேர்தலாகவே இந்த கட்சி தான் முதல்ல வேட்பாளர் வந்து அறிவிப்பாங்க. அதான் அட் அ டைமிங்ல ஒரே செஸ்ல வந்து அறிவிப்பாரு. பேர்லாம் கிடையாது, ஆட்ல அறிமுகப்படுத்துவாரு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதே மாதிரி தேதி எல்லாம் குறிச்சாச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து குறிச்சிட்டாரு அவரு. பிப்ரவரி 21ஆம் தேதி. பிப்ரவரி 21? நான் பிப்ரவரி 30 நினைச்சேன். 21ஆம் தேதி திருச்சியில 234 சட்டமன்ற வேட்பாளர்களையும் அறிவிக்க போறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக. ரொம்ப பெரிய மேடையா போடணுமே. அப்படிதான் போட்டு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா அது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 50% 50-50 வந்து இடஒதுக்கீடு கரெக்டா வந்து கொடுத்துருவாரு அவரு. ஆமா, பெண்கள் 50%, இவங்க 50%, 234 தொகுதிகளுக்கும் அறிவிப்பை வெளியிட போறாரு சீமான். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கட்சியும் வந்து நாங்களும் வெயிட்டு தான் தமிழ்நாட்டுல, நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு டிடிவி. அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அடையாறுல நம்ம ஆபீஸ் இருக்குன்னு சொல்லி அட்ரஸும் கொடுத்துருக்காரு. ஏன்னா தெரியாம எங்கேயாவது போயிடக்கூடாதுல்ல, அதனால அந்த அட்ரஸ்ல வந்து நீங்க டிசம்பர் 10ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரையும் விருப்ப மனு வாங்கலாம் போட்டியிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி விருப்ப மனு வாங்க போறாரு. ஒரு பிஸ்னஸ் இல்லை, ஒரு இது தானே, அதுல இருந்து கலெக்ட் பண்றாங்க. எவ்வளோனா 10,000 ரூபா தமிழ்நாட்டுல போட்டிடணும்னா புதுச்சேரி வரையும் பிரான்ச் வச்சிருக்காங்க போல, அங்க போட்டிட்டுனா 5,000 ரூபா விருப்ப மனுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு டிடிவி. ஏன்னா இப்ப கடை விரிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்கேயாவது சேர்ந்தலான நிலைப்பாடா இருக்காரு டிடிவி. மெயினா டிவிக்கே கூட ஜாயின் பண்ணலாம் ஒரு மூடு இல்லாம இருக்கு. நடுவில் எடப்பாடி வந்துட்டு வரும்னு கொஞ்சம் பயந்தாரு. இப்ப அதுவுமே இல்லாம கிளியர் ஆனதுனால அங்க போயிடலாம். இன்கேஸ் விஜய் சேர்த்துக்கலன்னா நம்ம 234 தனியா நிக்க வேண்டியது இருக்கும். இது விருப்பம் நேரத்துல ஆள் போய் சேர்க்க முடியாது நம்மளால. இல்ல கூட்டணின்னு போயிட்டா கூட எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு விருப்ப மனு கொடுத்துட்டுன்னு விட்டுட்டாங்கன்னா இப்ப கூட்டணிக்கு முன்னாடியே வாங்கிட்டா எல்லா தொகுதிக்கும் கொடுக்கலாம்ல. ஆமா, புதுச்சேரி வரையும் கொடுக்கலாங்கிறது அவரோட ஐடியாவா இருக்கு. விருப்ப மனுல பணமும் வாங்கிக்கலாம், அது காசு செலவாகும்ல. ஒரு அதை தாண்டி கட்சி செலவுலாம் யாரா வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்குதான் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பல வருஷமா வேற தனியா வேற இருக்காரு அவரு. உருமுன்னு வாங்குறப்ப 4 பேரை பார்த்து சந்தோஷப்படலாம்ல டிவி. அடையார் கொஞ்சம் பரபரப்பா மாறும்ல, அதுக்குதான் ட்ரை பண்றாரு போல. இன்னொரு பக்கம் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் புதுச்சேரிக்கு போய்கிட்டு இருக்காங்க டிவிகேயினர். ஏற்கனவே அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. கரூர் சம்பவத்தை நாங்க பார்த்துருக்கோம். அதனால புதுச்சேரியில நீங்க நடத்துனீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில இருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு புதுச்சேரி போலீஸ் சொன்னதுக்கு பிறகும் இன்னைக்கு வந்து புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் போய் எஸ்பியை மீட் பண்ணிருக்காங்க. திருப்பி அங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே. ஆனா அங்க இருக்கிற சபாநாயகர் அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பாப்போம். ஆனா புதுச்சேரி டார்கெட் பண்றாங்க போல தெரியுது. சின்ன மாநிலமா இருக்கு, ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாரு அவரு. ஜெயிச்சாங்கன்னா இப்ப டெல்லி மாதிரி இல்ல, அது டெல்லியில நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாங்க மாதிரி புதுச்சேரியில நாங்க தான் ஆட்சி இருக்கோம், அடுத்து தமிழ்நாடு ஆட்சியை கூட பிடிச்சிருவோம்னு சொல்லுவோம். ஆம் ஆத்மி ரூட் மாதிரி ஒண்ணு எடுத்து போலான்னு ஏதோ ட்ரை பண்றாங்க போல. இன்னொன்னு பொதுச்செயலாளரோட சொந்த ஊர்ல இது, அங்க வீட்டுக்கு நடப்பற மாட்டாரா? ஈஸியும் கூட கவுன்சிலர் தொகுதி மாதிரி தான், 10,000 ஓட்டுக்குள்ளதான் இருக்கும், ஈஸியா ஜெயிச்சிடலாம் பாக்குறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் நாடு முழுக்க வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி நாங்க இடில இருந்து பேசுறோம், சிபிஐல இருந்து பேசுறோம், கோர்ட் ஆர்டர் இருக்கு, நீங்க இப்பவே வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க மோசடிக்காரர்கள். அவங்களும் நம்பி வீடியோ கால்லலாம் வராங்க, போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, இடி ஆஃபீஸ் மாதிரி இருக்குன்னுலாம் நம்பி அவங்களும் நம்ம எதுவுமே தப்பு பண்ணல இருந்தால் கூட ஒரு பயத்திலே பணத்தை வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதை ரொம்ப சீரியஸாக கையில் எடுத்திருக்கு உச்சநீதிமன்றம். சிபிஐக்கு ஏற்கனவே இதை விசாரிக்கணும், எல்லா மாநிலத்தில் இருக்க வழக்குகளையும் சேர்த்துன்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா, நான் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறோம், முழு அதிகாரம் உண்டு, நீங்கள் இந்த வழக்கில் எப்படியாவது அந்த மோசடிக்காரர்கள் எல்லாரையுமே வந்து கைது பண்ணணும், கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் முறையில் மோசடி பண்ணுறவங்கள விசாரிங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ வரும் ரிட்டர்ன்ஸ்லாம் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நிதி நிறுவன மோசடிகளையும் நீங்கள் வந்து பார்க்கணும். மூணாவதாக இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் தரேன், நீங்கள் வந்து இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ போடுங்க, உங்களுக்கு காசு வரும், இதை நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், காசு வரும். முதல்ல வந்து காசை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரீமியம் டாஸ்க் இருக்குது, இதுக்கு நீங்கள் இவ்வளோ கட்டணும்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரியான மோசடிகளும் நடைபெறுது. இதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும்னு சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோசடிகள்லாம் வந்து 10,000 கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இதனால மக்களுக்கு. இப்போட சமீபத்தில் பார்த்தோம்ல, ஒரு மூதாட்டி 32 கோடி வந்து இழந்து போனாங்க இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக. அவங்க சம்பாரிச்சு வச்சதுல கிட்டத்தட்ட 90% சுருட்டிட்டு போயிட்டான் அந்த ஃப்ராடுக்கார பையன். இப்போ என்னன்னா சிபிஐக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஃப்ராடுகளை போய்க்கிறதுக்காக. வழக்கம் போல ஃப்ராடுன்னு எதிர்கட்சி தான்ட்டு அங்கே போகாம உண்மையான மோசடியாளர்கள் போய் அரெஸ்ட் பண்ணா நாட்டுக்கு வந்து நன்மை தான். இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை வந்து கேரள சிஎம்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து அவர் தானா? அவருக்கு மட்டும் இல்ல, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன காரணம்னா, கேரள தேர்தல் வருது, இல்ல தேர்தல் வருதுங்கிற சொல்றாங்க. அது அடுத்த கேரளால, மேற்கு வங்கத்தில இருந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது. கேரள உட்கட்டமைப்பு அந்த முதலீட்டு வாரியத்துல அந்நிய செலாவணி அந்த மேலாண்மை வந்து சட்டத்துக்கு புறம்பா ஏதோ பணம்லாம் கை மாறி இருக்கான், அதனால சம்மன் அனுப்பியிருக்காங்களாம். ஓகே, இடி வந்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு சிட்டிங் சிஎம்மா பினராயி விஜயனை நோக்கி வராங்க. சரி, அவங்க வேலையை அடுத்து எங்கன்னு தெரியல. பக்கத்துல தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு பக்கத்துல தேர்தலும் இருக்கு தமிழ்நாட்டிலையும். ஆனா இன்னொருத்தர் வந்து சிஎம் வந்து ரொம்ப ஹாப்பி, அவரும் ஆப்போசிஷன் தான், காங்கிரஸ்ல தான் இருக்காரு, இருந்தாலும் ஜாலியா அவர் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு நைட் நேரங்கள்ல, பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. யாருன்னா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. அவர் வந்து நைட் நேரத்துல ஃபுட்பால் பிராக்டிஸ் எடுத்து ஒரு டீமையே தயார் பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் இந்த டீமுக்கு கேப்டனா. சரி, எதிர் டீமு வேற ஏதாவது பிஜேபி ஸ்டேட்டோட மோதுவாங்கன்னு பார்த்தா மெஸ்ஸி வராரு. ஃபுட்பால் லெஜெண்ட் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினால இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. அவரோட ஒரு மேட்ச் போடுறாங்களாம். இவங்க ஒரு டீம் எடுத்து அவர் ஒரு டீமுக்கு கேப்டனா. ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இது வந்து ஹைதராபாத்ல உள்ள அந்த ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்ல நடக்க போகுது அப்படின்னு தெலுங்கானா அரசும் சொல்லியிருக்காங்க. இந்த விளையாட்டுல காட்டுற ஆர்வத்தை கவர் கட்சிக்காரங்க தன்னோட சொந்த கட்சியில காட்டிக்கிறாங்கன்னா டெவலப் ஆவாங்க. கர்நாடகால காட்டினாங்களே, பார்க்கல. ஒரு எம்பி நாயோட பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, அது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி அவங்க வரப்ப அவங்களுடைய கார்ல ஒரு திருநாய் வந்து இருந்திருக்கு. அந்த திருநாய் கார் விட்டு கீழே இறங்கவும் கிடையாது. அது எப்படி நாடாளுமன்றத்துல ஒரு நாயை நீ கூட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்கலாம் சண்டைக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கு ரேணுகா சௌத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வர வழியில இந்த திருநாயை பார்த்தேன், அடிபட்டு இருந்தது, என்னை பார்லிமெண்ட்ல இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து அந்த விலங்கு மருத்துவமனை கூட்டு போறாப்புல என்னோட டிரைவரு. இங்க இருக்கிற சில பேர் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துல, பட் நாய் அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு
விலங்குனாலே வெறுப்பு அப்படிங்கிறாங்க அவங்க. பட் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், அதாவது லீடிங்கா இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மத்திய அரசுக்கு. ஆனா அந்த காங்கிரஸ் எம்பி ஒரு டாக் லவர் போல, அவங்க வந்து வர வழியில அதை தூக்கி போட்டு உள்ள போட்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து நாடாளுமன்றத்துல இன்னைக்கு இதை பத்தி பேசியே ஆகணும்னு தான் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த இல்ல அந்த SIR சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி பேசணும்னு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையிலையும் கேட்டாரு. மக்களவையிலையும் எல்லா எம்பிக்களுமே இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கு, இந்த SIR-ஆல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கார்கே வந்து என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 28 பேர் இறந்துட்டதா செய்தி வருது இந்த SIR-ஆல. இதுதானே நாட்டுல முக்கியமான பிரச்சனை, இதை பத்தி பேசாம வேற என்னத்த பேச போறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, நாங்க SIR பத்தி இந்த எலக்ட்ரல் பிரச்சனைகள் பத்திலாம் நாங்க பேசுறோம், ஆனா வந்து இப்போ பேச முடியாது, நீங்க இந்த டைம் லைன் கொடுத்து இதுல பேசணும் அப்படின்லாம் சொன்னா நாங்க ஏத்துக்க முடியாது, பின்னாடி பேசலாம், முதல்ல அவை நடவடிக்கைகளை நடக்க விடுங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அமளியில தான் இன்னைக்கு இப்போ போச்சு. இடையில அதுவும் நடந்தது, கொஞ்சம் அவையுமே நடந்தது, 2 அவையுமே. அதெல்லாம் தாண்டி பல முக்கியமான விவாதங்கள்லாம் வச்சிருக்காங்களே, வரும் நாட்கள் நடக்க போகுது. இந்த வந்தே மாதரம் இந்த ஸ்லோகனை சொல்லி 150 ஆண்டுகள் ஆகுதான். அதை ஒட்டி ஒரு 10 மணி நேரம் விவாதம் நடத்த போறாங்க. அதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க மத்திய அரசு. ஆமா, ஆனா அந்த ராஜ்யசபால வந்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்லாம் சொல்லக்கூடாதுன்னு ராஜ்யசபா செக்ரட்டரி தரப்புல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குதா சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பாராளுமன்றத்துக்கான மாண்புன்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் வந்து வெளியில ஒரு கூட்டத்துல தான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில கூட இது மாதிரி உத்தரவுகள்லாம் வந்திருக்கு, அது அவைக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ வெளியேயோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம தேசப்பற்ற காட்டுற வேற ஒரு இடத்துல சொல்லலாமேன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஜெய்ஹிந்த்னா இந்தியா வாழ்கங்கிற மாதிரி தான், இதை ஏன் பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, இவங்க தேச விரோதிகள்னு இவங்க காங்கிரஸ் சைடு சொல்றாங்க. வந்தே மாதரம் பேர சொன்னா இப்படி விவாதம் நடத்த போறாங்க அவங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ராஜ்யசபால இருந்து இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கதாகவும் ஒரு இது இருக்குது. சரி, இன்னொரு விஷயம், ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாடு முழுக்கன்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு கல்வி அமைச்சகம் என்ன இங்க என்ன இருக்கு, குஜராத் யூபி லீடிங்ல போகுதான். அதுல 24 ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் இந்தியால இருக்கு, அதுல யூபில தான் அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துல இருந்து எழுத்துப்பூர்வ பதிலாவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா, அவங்க சொல்றாங்க எந்தெந்த மாநிலத்துல இருக்கோ அந்த மாநில சீஃப் செக்ரட்டரிஸ்க்கு ஆர்டர் போயிருக்கான், உடனடியா வந்து இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுங்க அவங்களுக்கான இதெல்லாம்னு. இவங்களே டைரக்டா சீல் வைக்கலாம், அந்த அதிகாரம் இருந்தா கூட அவங்க வந்து ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அதுவும் ரொம்ப காலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் சில யூனிவர்சிட்டிலாம். அதில் நிறைய பேர் டிகிரிலாம் கூட வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு தான் இப்போ சிக்கலாக இருக்க போகுது. டபுள் டிகிரி வாங்கினவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏற்கனவே 2014 இப்போ வரையும் 12 ஃபேக் யூனிவர்சிட்டிஸை ஆல்ரெடி நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் அதில் கல்வித்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. வெறும் 12 தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உதாரணத்துக்கு இந்தியா எல்லையிலேருந்து தாண்டி பாகிஸ்தான்ல ஒரு சின்ன கூடாரத்துல இருக்கிற தீவிரவாதிகளோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தோம்ல, அங்க கூட குறிப்பாத்து அடிச்சாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தெரியாம யாரும் அவங்களுக்கு உள்ள வரும்போது விட்டாங்கல்ல பகல்காம்ல, அந்த மாதிரி இதையும் தெரியாம விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா 24 இருக்குன்னு எண்ணி சொல்லியிருக்காங்க, எப்ப அதெல்லாம் மூடுவாங்கன்னு தெரியல. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, சாஞ்சர் சாத்தியா அப்படின்னு ஒரு புது ஆப்ப, சதி எதுவும் இல்லையே, சாத்தி தானே, சாத்திடுங்கிறாங்க எதிர்கட்சிகள். இதெல்லாம் தேவையில்லாத அணிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் அவசியம் தேவைதான் அப்படிங்கிறாங்க மத்திய அரசு. இந்த சாஞ்சர் சாத்திங்கிற ஆப்பை இனிமேட்டு இந்தியாவில் விற்பனை ஆகிற எல்லா போன்லயும் டிஃபால்ட்டா இருக்கணும்னு உத்தரவு வந்து போட்டிருக்காங்களாம். இந்த ஆப் மூலமா நம்மளோட போன் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இல்ல யாராவது பணத்தை நம்ம மொபைல்ல இருந்து எடுத்தாலோ அதை அவங்களை ட்ராக் பண்றது வசதியா இருக்கும்னு மத்திய அரசு சொல்றாங்க. சைபர் செக்யூரிட்டிக்காக தான் இது அப்படின்றாங்க. ஆனா இந்த ஆப்ல நம்மளுடைய கால் பிளாக்ஸ் வந்து பார்க்க முடியும், ரீட் பண்ண வந்து முடியும், மெசேஜையும் ரீட் பண்ண முடியும், அதை வந்து நினைச்சா மெசேஜையும் அனுப்ப முடியும். நம்ம கேமரா எடுக்கப்பட்ட நமக்கு வந்த போட்டோஸ் வீடியோஸோ அதனால வந்து ரீட் பண்ண முடியும். இந்த மாதிரி பலதை ரீட் பண்ண முடியும். பெகாசஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை லீகலா கொண்டு வராங்கன்னு எதிர்கட்சியில இருந்து சொல்றாங்க. ஏங்க நீங்க தான் சொல்றீங்க நாட்டுல டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருந்து போட நீ சொன்ன பல பிரச்சனைகள் இருக்கு, அப்ப கண்காணிக்கிறதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லை, அதுக்குதான் நாங்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்க தேவைப்பட்டவங்க வச்சுக்கோங்க,
தேவையில்லாதவங்க நீக்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கட்டாயமா யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆனால் டிஃபால்ட்டா அவங்க போன்ல வந்துடும், வேணானா வந்து டெலிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ராய்டர்ஸோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிட் பண்ண முடியாத வகையில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு உத்தரவு போயிருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 90 நாட்களுக்குள்ள பண்ணிட்டு 120 நாள்ல இதை கொடுத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணணும்னு எல்லா மொபைல் நிறுவனங்களுக்கும் போயிருக்கு, அறிக்கை போயிருக்கு, ஒரு உத்தரவு போயிருக்கு மத்திய அரசுல இருந்து. அதெல்லாம் பண்ணலைன்னா நடவடிக்கையும் எடுக்கப்படும் தான் சொல்றாங்க. இப்ப பிரியங்கா காந்தி வந்து பாருங்க, நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டே இருக்கு, ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகார நாடா, ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க வந்து போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிரைவசியே இல்லைன்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து பிக் பாஸ் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நம்மள அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் அதான் வந்து சொல்றாங்க, கட்டாயமா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஆப்புங்கிறது நார்த் கொரியா, ரஷ்யால மட்டும் தான் இருக்கு, அங்கெல்லாம் சர்வாதிகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மக்கள் கண்காணிக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குல்ல, முழுக்க முழுக்க கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதா அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 240 சீட்ஸுக்கு வந்துருச்சு எதுவும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, கண்காணிக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆமா, 400 ஏன் வரல அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாமோ. இன்னொரு பக்கம் இன்னொரு பிஎல்ஓ இறந்து போயிருக்காரு ஊபியில. ஆமா, இந்த எஸ்ஐஆர்னால சர்வேஷ் அப்படிங்கிற அந்த பிஎல்ஓ, இவர் முராதாபாத் அப்படிங்கிற மாவட்டத்துல டீச்சரா இருந்திருக்காரு. இவருக்கு 46 வயசு ஆகுது. இவர் ஒரு வீடியோவும் பதிவு பண்ணி வச்சுட்டு தான் தற்கொலை பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கு கேட்டிருக்காரு. என்னோட சகோதரியும் அம்மாவும் வந்து என்னோட 4 பெண் பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை முடிச்சிருப்பேன், டைம் என்னால் முடியல, 20 நாளாக என்னால் தூக்கமே இல்லை, அதனால என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கதறி அழுது பதிவு பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு. ஒரு 4 பெண் பிள்ளைகள் கொண்ட அந்த குடும்பம் இப்போ நிர்கதியாக நின்றுட்டு இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் பிஎல்ஓ இறந்து போனாங்க, கேரளாவில் நம்ம பார்த்தோம், வெஸ்ட் பெங்கால் நிறைய பேர் பார்த்தோம், ஊபிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நடக்காத மாதிரி நிறைய பேர் உற்சாகமாக இருக்க மாதிரி வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் உற்சாகமாக பண்ணுறாங்கன்னு அதை வந்து ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ 30 பேர் கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டான நியூஸை எடுத்து பார்த்தாலே 30 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னா கூட அங்கே வந்து நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம்னு தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் தானே கேட்குறாங்க. அதை இப்போ 140 கோடி மக்கள் இங்கே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 7 கோடி பேர், கேரளாவில் பல கோடி, வெஸ்ட் பெங்கால் பல கோடினா ஒரு 2-3 மாதம் எடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம்ல. அப்படி என்ன அவசரம்? இப்போ என்ன 2024 வந்தாரு, அப்பயோட பண்ணிருக்கலாம்ல அதை. ஆமா, இப்போ 1 வருஷம் டைம் இருந்துச்சு, பண்ணி முடிச்சிருக்க வேண்டியதானே. முடிச்சிருக்கணும். அஸ்ஸாம்ல வந்து அந்த என்ஆர்சி தேசிய மக்கள் பதிவேடு நடந்துகிட்டு இருக்கு, அதனால அங்க எஸ்ஐஆர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்னு ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எஸ்ஐஆர் வந்து அப்ப அந்த குடியுரிமையோட தொடர்புடையதானாங்கிற சந்தேகம் இன்னும் வலுக்குது. நிக்கில் காமத், ஜெரோதாவுடைய கோஃபவுண்டர், உலகத்துல நம்பர் 1 பணக்காரராக இருக்கிற பிசினஸ்மேன் எலான் மஸ்க் வந்து பேட்டி எடுத்த வீடியோ உலகம் முழுக்க வைரலா போய்கிட்டு இருக்கு. பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சேகர்ங்கிற பேர் வச்சிருக்காராம் தன்னுடைய மகன்கள்ல ஒருவருக்கு. ஏன் அவர் வடிவேல் ஃபேனா? தலைநகரம் படம் பார்த்துட்டு அவரு சுப்பிரமணிய சந்திரசேகரோட ஃபேன். சயின்டிஸ்ட், அமெரிக்கர், நோபல் பரிசு வாங்கினவரு. அவரோட நினைவா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்தியர்கள் அமெரிக்கா கொடுத்த பங்களிப்புங்கிறது ரொம்ப வந்து பெருசு. இந்த H1B விசா வந்து போய்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி பேசுறப்ப அமெரிக்காவோட வளர்ச்சி அடைத்தனா இந்தியர்களோட மூளை தான் வந்து காரணம், இன்னும் கூட அறிவார்ந்தவங்க நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வந்து தேவைப்படுறாங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இந்த சட்ட விரோதிகள் பல பேர் உள்ள ஊடுறதையும் தடுக்கணும், அதையும் நான் வந்து மறுக்கல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. முன்னாடி இருந்த ஜோ பைடன் காலத்துல நிறைய பேர் ஊடுருவாங்க அமெரிக்காக்குள்ளார, அதான் தடுக்க வந்தாப்புல ட்ரம்ப் கடைசியில் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா, அவங்க ஒய்ஃப், அதாவது பார்ட்னர் ஷிவான், அவங்க வந்து ஹாஃப் இந்தியன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என் பசங்களில் ஒருத்தவங்களுக்கு மிடில் நேமா சேகர் அப்படிங்கிறத வச்சிருக்கேங்கிறதையும் சொல்றாரு. ஆமா, இன்னொன்னு சொல்லியிருக்கிறதுல ஸ்டிமுலேஷனுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கேம் விளையாடுறப்ப ஸ்டிமுலேஷன், நம்ம விளையாடுறது இந்த கேமுக்குள்ள இருக்கிறவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம கூட ஒரு ஸ்டிமுலேஷன் கேம்குள்ள இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம கடவுள் நம்மளை இயக்குறாருன்னு பல பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம கூட ஒரு கேமுக்குள்ள இருக்கலாம், பரமாத்மா ப்ரோக்ராம்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வேலைக்கு போறது ஆப்ஷனலா தான் இருக்கும், நீ நினைச்சா போய்க்கலாம்,
அவருக்கு சொல்றாரா இல்ல நமக்கு? அவருக்கு நினைச்சா இப்ப வேலைக்கு போறாரு அவரு. அதான் அப்ப நம்ம பூவாக்கெல்லாம் என்ன பண்றது? அவர் பாட்டு ஏதோ சொல்றாரு. அதெல்லாம் தண்ணீர் அடைஞ்சிருவோங்கிறாரு அவரு. ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் அந்த காலமா இருக்கணும்னு வந்து சொல்றாரு அவரு. ஏதோ என்டர்டைன்மெண்ட் பிசினஸ்ல புதுசா காலடி வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஆனா பிசினஸ் மேன் சொன்னா எல்லாத்துலயும் நம்ம வந்து ஒரு பார்வை வச்சுக்கணும். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, குடிக்க கூடாது, ஜிம்க்கு போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு. அதை உள்ள வைக்குமாறு. இது டிசம்பர் 1 தான், ஜனவரி 1 வரை வெயிட் பண்ணி ரெசல்யூஷன் எடுத்துக்க. இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக நேரம் ஒதுக்க வேண்டிய நிலைமை வரும். சின்ன வயசுல காசு பணம் தான் இல்ல, நிம்மதியா இருந்துச்சு. இப்ப காசு பணம்லாம் வந்துருச்சா? இல்ல, இப்ப எதுவுமே இல்ல. புயல் டு மீ. ரொம்ப வெயில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாராம். சரி, பாவம்னு வந்தா ஒரே மழையா இருக்குன்னு நம்மளையும் திட்டுவாராம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தமிழ்ல பிக் பாஸ் சீசன் வந்தப்ப கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தை. ஆமா, இப்பதான் மொபைல் போன்லயே வச்சுட்டா நிறைய பேர் ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட மொபைல் எடுத்துட்டு போறாங்க. அங்க ஓடுனா கூட நம்ம பாத்துருவோம், கண்காணிச்சிருவாங்க. ஆமா, மத்திய டெலிகாம் மினிஸ்ட்ரி வந்து நாங்க உங்களை பாத்துக்கிட்டே இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஆப் சொல்றாங்க. எங்கேயும் நம்மளால ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஏன்னா தெரிஞ்சவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். கால் ஹிஸ்டரியே படிச்சிருவாங்க, தெரிஞ்சவங்க போட்டோ அனுப்பிதான் ஆவாங்க, அதை பாக்குறப்ப அவங்க பாத்துருவாங்க. அதனால ஓடவும் முடியாது, நம்மளால ஒளியவும் முடியாது. அதனால இந்த சஞ்சார் சாத்தி ஆப்புக்காக இந்த விருது பிரதமர் மோடிக்கா. சிக்கு புக்கு பிக் பாஸ். நம்ம பிக் பாஸ் உண்மையிலே பிரதமர் மோடி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது நமக்கு. ஆனா அவர் பாஸா இருக்க விரும்பல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு பல நேரங்கள்ல. பரமாத்மா சொல்றதுனால பாஸா இருக்காரு. பாஸா இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல அவர் இருக்காரு. அந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு ஆப்ல அனுப்ப போறாங்க, நம்ம இருக்க போறோம். நம்மள ப்ரோக்ராம் பண்ண பாக்குறாங்க அதை வச்சு. சரி, ஓகே, நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.